தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். தாவேக கட்சியினர் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு கட் அவுட் தான் பார்த்தீங்கன்னா, தற்போது இணையத்தில அதிகமாக ஷேர் செய்யப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அதிகமான வைரலான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஏற்கனவே தாவேக கட்சி நபர்கள் ஒவ்வொருத்தரையுமே கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கும்போது, இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க தற்குறி கூட்டம் தானே அப்படின்னு பலரும் பார்த்தீங்கன்னா, தாவேக கட்சி நிர்வாகிகள் மேல ஒரு பெரிய விமர்சனத்தை தற்போது வச்சிருக்காங்க. ஏற்கனவே விஜய் மேலயும், கட்சியினர் மேலயும் இவ்வளவு கலாய்க்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது, அதை மேலும் ஒரு படி அதிகப்படுத்துற மாரி தான் விஜய் கட்சி நபர்களும் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் இவங்க வெறும் ரசிகர்கள் கூட்டம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே, அவங்க சொல்லியது சரிதான் அப்படின்ற மாரி தான் தாவேகா நபர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. பீச்ல தலைவர்கள் கூட, நடிகர்கள் கூட புகைப்படம் எடுக்கிற மாரியான ஒரு கட் அவுட்ட தான் தற்போது தாவேகா கட்சியினர் பார்த்தீங்கன்னா செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத வச்சு விஜய் அவர்கள் அவங்களுக்கு பரிசு குடுக்குற மாரியும் ஒரு புகைப்படத்தை எடுத்து இணையத்தில போட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் மேல அதிகமான விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கட்சியில நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்கும் விஜய் வரமாட்றாரு அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கும்போது, அதை ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக தான் இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கு. எப்ப பார்த்தாலும் எங்கள தற்குறி கூட்டம்னு கலாய்க்கிறாங்க. நாங்க தற்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிய விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய அடியாகவே இந்த ஒரு விஷயம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய ரசிகர்கள தொண்டர்களாக மாத்துனா மட்டும் போதாது, அவங்களுக்கு அரசியல் அறிவ கொஞ்சமாவது சொல்லி தரணும் அப்படின்னு சீமான் போன்ற அரசியல் தலைவர்கள் விஜய்க்கு ஏகப்பட்ட அறிவுரை வழங்கியுமே, தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கே ஒரு பெரிய அரசியல் புரிதல் இல்ல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு அப்படின்றத பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன், பத்திரிகையாளர் பாண்டே, சவுக்கு சங்கர் இது போன்ற நபர்கள் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த விஷயத்திற்கு சாட்டை துரைமுருகன் இன்று மாலை கொடுக்க போற நேர்காணல்ல என்ன சொல்லப் போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஆவலாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே கொடுத்த எல்லா பேட்டிகளாகட்டும், அவருடைய வலைவலியில போடக்கூடிய வீடியோக்கள் ஆகட்டும், தாவேகா கட்சி நபர்களை கிழிச்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகனுக்கு இந்த ஒரு விஷயம் சாட்டைக்கு தீனி போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் குறித்து இன்னும் நிறைய நகைச்சுவையான விஷயங்களை சாட்டை துரைமுருகன் பேசுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், தாவேகா கட்சி நபர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு காரியத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.